நாங்கெல்லாம் 90 கிட்ஸ், இவர் வந்து 80 கிட்ஸ். நான்வெஜ் சாப்பிடுவாடா? வெஜ் அந்த மாதிரி எது கொடுத்தாலும் சாப்பிடுவாடா? ஓகேடா. படிச்சது பிஏ டெக், பிஏ மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங்கோ. ஓகே. ஆனா வந்து வேற தானே செய்யறேன், லோடு மேன. சேலரி எவ்வளவு வாங்குறேன்னு கேக்குதா? ஆனுவல் இன்கம் 20, 30, 75 lakhs, 1 crore அந்த மாதிரி எதுவும் இல்ல. அது எல்லாம் கிடையாது. ஏதோ 2 லட்சம் வாங்குறோம் நினைக்கிறேன். மச்சி உன்னோட ஆம்பிஷன் என்ன மச்சி? பாக்குறதா, பொண்ணு பாக்குறதா? உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரெக்கிங் போவியா? வாக்கிங் வண்டியில நடந்து போற அப்படிதானே? அதாவது இவரை கல்யாணம் பண்ணவங்க குறிப்பா நடக்கிற பொண்ணா இருக்கணுங்க. நடராஜ் லிப்ட் கேட்டுதான் அடிக்கடி போவேன், நானும் நிறைய பார்த்திருக்கேன். அது ஸ்கூல் படிக்கிறப்போ. ஏஜ் கேக்குது 50 போட்டுலாமா? 29 ஆயிடுச்சா? அதான் இது வரைக்கும் வந்து எல்லாத்திலும் பேஸ்புக்லயும் கொடுத்துட்டுப்பா. சாதி.comல வந்து எல்லா பொண்ணுக்கும் சாதிஸ்டா வச்சு உலகமே மேட்ரிமோனி தான் மச்சி, உலகமே சாதிதான். சில்வர் போட்டுக்க மச்சி 2600 ரூபா, கோல்டு 3500 ரூபா, 10-20. டேய் 10-20க்கு பப்ஸ் கூட கிடைக்காது. இதை கேக்குறியாடா? டேய் வேலைக்கு போகணுமா மச்சி அந்த பொண்ணு? ஏமா மச்சி படிக்கவே வேண்டாம் இல்ல, அப்ப எப்படி வேலைக்கு போவது? நீ வேலைக்கு போக மாட்டா மொத்தம்? அப்படிதான் வந்து கவுட்டி வெறிச்சு அந்த பொண்ணு எப்படி உங்க கூடயே இருக்குமா இல்ல தனி கொடுத்தனும் அந்த மாதிரி? ஏவச்சு தனி கொடுத்தனும் அந்த மாதிரி போகணுமா? கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனும் தானா மச்சி? டவுரி வேணாமா மச்சி? 100 பவுன் போட்டு பேர் ஜெயில போட்டுறாங்க தெரியுமா? டவுரி 100 பவுன் மச்சி. 100 பவுன் விலை எவ்வளவு தெரியுமா? ஒரு பவுனோட விலை எவ்வளவு தெரியுமா? தம்பி எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெண் வந்து இருந்தா நீங்களே வந்து அவருக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணுங்க. இப்ப 50 பவுன் உள்ள பொண்ணு அதை மட்டும் மறந்துடாதீங்க, சரியா?